இந்த வீடியோ வந்துட்டு அன்றைக்கி தம்பியை சமையல் ரூம் க்ளீன் பண்ண சொன்னேன்ல அந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். எனக்கே மறந்து போச்சு. எப்படி தெரியுன்னா அதில் வாய்ஸ் இருக்குது இல்லை, அதில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சோறு திங்கிறப்ப சொல்லியிருந்தேன், கண்ணு இன்றைக்கி சோத்தனை போட்டு சமையல் ரூம் க்ளீன் பண்ணிடு சாமி, விளக்கழி வச்சுட்டு அடுப்புத்திட்டெல்லாம் தொடச்சி விடு, அடுப்பு தொடச்சி விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவனும் செய்ய போயிட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா காத்தால தான் சோறு தின்ட்டுருக்குறோம். பாப்பா பள்ளிக்கூடம் போகிறதுனால அவன் நேரத்தில் சாப்பிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுவா. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போவே 11 மணி இருக்குது. ஏன்னா அந்த பையன் பள்ளிக்கூடம் லீவ் விட்டா பிடிச்சி காத்தால 10 மணி ஆனால் கூட எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. நான் போய் எழுப்பினாதான். அதே இந்த 2 வருஷமும் 9, 10, 2க்குமே நேரத்தில் பள்ளிக்கூடம் போயிடுறாங்களா, நைட்டு நேரம் தண்ணி படிக்கிறாங்களா, அதனால் தூக்கம் சரியாக இருக்காதுல்ல. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பேய் மாதிரி தூங்குது. அப்புறம் நானும் விட்டுறது என்ன, நேரத்தில் இருந்துச்சா நல்லா பசிக்கும், நேரத்துக்கு சோறுதுன்னா உடம்புக்கு நல்லது தான். அப்புறம் என்ன பண்ணுறது, அது தூங்குறப்ப பொக்குனும் இருக்குது, எந்திரிக்கவும் மாட்டேங்குதுவோ. சரின்னு விட்டுறது நானுமே. அப்புறம் 11 மணி ஆகிப்போச்சு. இப்போ அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நாங்கள் சோறு தின்னுருக்கலாம் தான். அது என்னமோ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்குங்க தனியாக யாருமே சோறு தின்னு பழக்கம் கிடையாது. பாப்பு வேணால் சாப்பிட்டுக்கோ, ஏன்னா அவள் குட்டி புள்ள அப்படிங்கிறதுனால பசி தாங்க மாட்டாளா. அந்த சாயந்தர நேரமெல்லாம் பசிச்சதுன்னா அவள் பாட்டி சாப்பிட்டுக்குவா, நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இன்னொன்று இங்கே யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிற டைம்லாம் கிடையாது, அது பழக்கம் இல்லை. எங்கள் அரிசு ராத்திரி நாங்கள் கடையை முடிச்சுட்டு 10 மணிக்கு போனால் கூட சோறு திங்காது, பார்த்துட்டே இருக்கும். ஏசாமி பசிச்சதுன்னா தோசை விட்டு தின்றுக்க வேண்டியதுன்னு சோறுக்கு சாப்பிட வேண்டியதானே. போவாங்கம்மா ஒருத்தி யாருங்கம்மா சாப்பிட்றா, நீங்கள் வந்தால் சாப்பிட்டுக்கலான்னு தான் இருந்துட்டு அப்படிம்பா. ஏகன்னு பசிக்கலையானா ஆறு எனத்த பசிக்குது விடுங்கம்மா அப்படிங்கும். அது அப்படியே பழகிருச்சு. நாங்கள் கல்யாணத்தப்போ 2 பேரும், எங்கள் அரிசி 7 வருஷம் கழிச்சு தான் எங்கள் ஹரி பிறந்தானா, அடுத்த 7 வருஷம் நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அப்பயுமே வந்துட்டு அண்ணனும் நானும் ஒட்டுக்காத சாப்பிடுவோம். எத்தனை சண்டை போட்டாலும் சரி 2 பேர் சோறே திங்காது இருந்தாலும் இருப்புமே தவிர தனித்தனியான சோறு தானே பழக்கமே கிடையாது. 4 நாள் ஆனாலும் 2 பேரும் ஒட்டுக்காத சாப்பிட்ணும். அந்த 4 நாளைக்கு சோறே திங்க மாட்டோம். அப்போல்லாம் அந்த காலத்தில் இருந்தோம். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கங்கிறதுனால இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா எப்போவும் ஒரே மாதிரி தான். அப்புறம் அண்ணன் ஒரு நாளைக்கு ஊருக்கு இது போயிட்டாரு, ஊரில் இல்லை அப்படின்னா உண்மையாலுமே அந்த அன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன், சோறே ஆக்க மாட்டேன். அண்ணன் கண்டபடி திட்டுவார். ஒருத்தி இருந்தால் உனக்கு என்ன சோறாக்குறதுக்கு என்ன, கையால் ஆகிறதில்ல உனக்கு அப்படிம்பாரு. கையால் ஆகாதையெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ தனியாக சோறு தானே, சோறே இறங்க மாட்டேங்குது, அதனால் எனக்கு பசியே இல்லை அப்படின்ட்டுருவேன். ஸோ அப்படியே பழகிருச்சு. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் குளிக்க போயிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு கடை வேலையை பார்த்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு தான் இருப்பேன், ஏன்னா சோறு தண்ணி குளிக்க போகக்கூடாது இல்லையா. அதனால் 1 மணி நேரம் கழிச்சு குளிக்க போனேன். அப்புறம் அவன் பாட்டுக்கு அவன் சமையல் ரூம் வேலையை செஞ்சுட்டு இருந்தான். அண்ணன் பாட்டுக்கு அண்ணன் வேலையை செய்ய போயிட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒட்டுக்கா சோறு திம்பீங்களா? நாங்கள் பொழுதோட நேரம் கண்டிப்பாக எல்லோரும் ஒட்டுக்கா கொண்டு தான். மதியானம் நானும் அண்ணாவும். அப்புறம் மற்ற நேரம் எல்லாம் அப்புறம் அவை காத்தாலெல்லாம் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க, அதனால் அப்படி கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஒட்டுக்கா கொஞ்சம் சோறு திம்பிங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப முக்கியங்க, ஒரு வேளையாவது எல்லோரும் ஒட்டுக்கா கொஞ்சம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. எல்லோரும் பேசிக்கிட்டு அந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சு, இல்லை அவங்களுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த இடத்த தவிர வேறு எந்த இடமே கண்டிப்பாக கிடைக்காது.